ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த உலகத்தில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் சொல்லவே முடியாது. அதனால் பல கவலைகள் நம்மை சரமாரியாக தாக்கலாம். அது யாரையும் விட்டு வைப்பதில்லை. கவலைப்படும் ஒருவர் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார். நிம்மதி இல்லாமல் தவிப்பார். என்ன செய்வதென்றே தெரியாமல் படபடப்புடன் இருப்பார். இயேசு சீஷர்களை நோக்கி, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்வுக்கு தேவையான உணவை குறித்து கவலைப்படாதீர்கள். உங்கள் சரீரத்துக்கு தேவையான உடைகளை குறித்து கவலைப்படாதீர்கள். உணவை காட்டிலும் வாழ்க்கை முக்கியமானது. உடைகளை காட்டிலும் சரீரம் மிகவும் முக்கியமானது. பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதோ அறுப்பதோ இல்லை. பறவைகள் வீடுகளிலோ களஞ்சியங்களிலோ உணவை சேமிப்பதும் இல்லை. ஆனால் தேவன் அவற்றை பாதுகாக்கிறார். நீங்களோ பறவைகளை காட்டிலும் மிகவும் உயர்ந்தவர்கள். கவலைப்படுவதால் உங்களில் ஒருவனும் உங்கள் வாழ்வின் அளவை நீட்டிக்க வைக்க முடியாது. சிறிய காரியங்களை உங்களால் செய்ய முடியாவிட்டால் பெரிய காரியங்களை குறித்து கவலைப்படுவானேன்? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவை வளர்வதை கவனியுங்கள். அவை தமக்காக உழைப்பதோ துணிகளை நெய்வதோ கிடையாது. ஆனால் பெரிய செல்வமிக்க அரணான சாலமோன் கூட அப்பூக்களில் ஒன்றை போல் அழகாக உடுத்தியதில்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். வயலில் உள்ள புல்லுக்கும் தேவன் அத்தகைய ஆடையை அணிவிக்கிறார். இன்று அந்த புல் உயிர் வாழும், நாளையோ எரிப்பதற்கு தீயில் வீசப்படும். எனவே தேவன் இன்னும் அதிகமாக உங்களுக்கு உடுத்துவிப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். நம்பிக்கையில் குறைவுபடாதீர்கள். எதை உண்போம், எதை குடிப்போம் என்பதை குறித்து எப்போதும் எண்ணாதீர்கள். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். இவ்வுலக மக்கள் அனைவரும் அவற்றை பெற முயற்சிக்கிறார்கள். அவை உங்களுக்கு தேவை என உங்கள் தந்தைக்கு தெரியும். நீங்கள் விரும்பும் காரியம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்க வேண்டும். அப்போது உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கிறிஸ்தவர்கள் கவலைப்பட வேண்டாம் என்று வேதாகமும் தெளிவாக கற்பிக்கிறது. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கட்டளையிடப்பட்டுள்ளோம். இந்த வேத பகுதியில் நம்முடைய தேவைகள் மற்றும் கவலைகள் அனைத்தையும் குறித்து கவலைப்படுவதை காட்டிலும் அவைகளை ஜெபத்தில் தேவனிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். உடுப்பு, உணவு போன்ற நம்முடைய சரீர தேவைகளை பற்றி கவலைப்படுவதை தவிர்க்க இயேசு நம்மை ஊக்குவிக்கிறார். நம்முடைய பரலோக பிதா நம்முடைய எல்லா தேவைகளையும் கவனித்துக் கொள்ளுவார் என்று இயேசு நமக்கு உறுதியளிக்கிறார். மத்தேயு 6:25-34 வரை. எனவே எதை பற்றியும் நாம் கவலைப்பட தேவையே. இந்த உலகில் மனிதனாக பிறந்த அனைவரும் கவலை என்பது ஏதோ ஒரு வகையில் வந்து தாக்குகிறது. அது யாரையும் விட்டு வைப்பதில்லை. கவலைப்படும் ஒருவர் ஒரு விஷயத்தை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பார். நிம்மதி இல்லாமல் தவிப்பார். என்ன செய்வதென்றே தெரியாமல் படபடப்புடன் இருப்பார். பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது ராஜாவுக்கு மனதில் கவலை இருந்தது. எத்தனை நாளைக்குதான் இதயத்தில் வேதனையை சுமக்க வேண்டும் என்று வருத்தப்பட்டார். சங்கீதம் 13:2. கவலை அவர் மேற்கொள்ள தேவனிடம் ஜெபம் செய்தார். தன் மனதில் இருந்ததையெல்லாம் கொட்டி தீர்த்தார். தன் மீது தேவன் அன்பு வைத்திருக்கிறார் என்று தனக்கு நிச்சயம் உதவுவார் என்றும் நம்பினார். சங்கீதம் 15:5. அதை போல நம் மனதில் இருக்கும் கவலைகளை தேவன் மீது வைத்து விடும்போது அவர் அவற்றை நம்மை விட்டு நீக்குவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவ்வாறு விசுவாசிக்கும் போது கவலைகள் எல்லாம் பறந்தோடி போகும். அனைவருடைய உள்ளங்களிலும் எப்போதும் ஏதோ கவலைகள் குடிகொண்டிருக்கிறன. கவலைப்படும் சமயங்களில் நம்மை நாம் கேட்டுக்கொள்ளலாம். அதாவது, நான் எதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன்? இது தேவைதானா? இப்படி கேட்டு பார்த்தால் கவலைப்படும் விஷயங்கள் பெரும்பாலானவை கவலைப்பட தேவையற்ற சில அர்த்தமற்ற விஷயங்களாக தென்படும். கவலைகள் மழையாக உருவெடுத்து தன்மேல் அமர்ந்திருப்பதை போன்ற மனநிலைமையை வளர்த்தல் கூடாது. நாம் அடைய வேண்டிய லக்கை நோக்கி பயணத்தில் எதிர்படுகின்ற தடைகளும் போராட்டங்களும் தான் வாழ்க்கை. எனவே கவலைகளை வளர விடாதீர்கள். மத்தேயு 6:27 கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று எழுதியிருக்கிறதாகவே மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறியுங்கள். நீதிமொழிகள் 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மனம் நன்றாக இருந்தால்தான் நாம் செய்யும் காரியங்கள் வாய்க்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். அந்த மனதை ஒடுக்கும் மிகப்பெரிய ஆயுதம் கவலை. இதை நம்மை விட்டு அகற்ற அதை தேவன் மீது வைக்க வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. பரிசுத்த பவுல் பிலிப்பி சபையில் தன் நண்பர்களை உற்சாகப்படுத்த, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும்
தேவன் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6 என்று எழுதினார். அனைத்தையும் தேவன் பார்த்து கொள்ளுவார் என்ற விசுவாசம் நமக்கு வரும்போது இந்த கவலை நம்மை விட்டு ஓடிவிடும். தேவன் தாமே உங்கள் கவலைகள் அவ்வளவையும் மாற்றி விடுவாராக. ஆமேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.